ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 4/1/2024 வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். தக்ஷிணாயன புண்ணிய காலம். கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை. அஷ்டமி. சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் தெற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால், அதாவது கூடுமானவரை தவிர்க்க பாருங்க. இல்லை போய்த்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, உத்தியோகம் நிமித்தமா, இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமா, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போகணும் அப்படின்னா, தெற்கு திசையை நோக்கி போகணும் அப்படின்னா பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்து தலையில் வச்சுட்டு போங்க. கொஞ்சம் ஒரு சொட்டு, சரியா? அதுக்காக 1/2 கிலோ கொட்டிக்கப்படாது. துளியோண்டு ஒரு சாஸ்திரத்துக்குன்னு சொல்லுவா, அந்த சாஸ்திரத்துக்கு கொஞ்சோண்டு எடுத்து தலையில் வச்சுட்டு போங்க. உங்கள் பயணங்களை தொடருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதேமாரி தனுசு லக்னம். இருப்பு 2 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:31 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 7:47 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:51 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று நாள் முழுவதும் அதிகண்டம். கரணம் இன்று காலை 6:56 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 7:47 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:30 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பி தருவதாக இருந்தால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய்கோரில் திருப்பி தருவது உத்தமம். இன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு மகான்களின் தரிசனம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடும் முன்னேற்றத்தை அளிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம். என்னென்னா, வளர்பிறை அஷ்டமி நிறைய பேர் எடுத்துக்க மாட்டா, தேய்பிரையை தான் எடுத்துப்பேள். ஆனால் வளர்பிறை அஷ்டமிலையும் நம்ம காலபைரவரை வழிபாடு பண்ண நம்மளோட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி செல்வம் வளரும். இந்த தேய்பிரையில் நீங்கள் காலபைரவரை வழிபட மனசில் இருக்கிற கஷ்டம், சத்ரு ஜெயம் இதெல்லாம் விலகும், சரியா குறையும். அதனால தான் இந்த தேய்பிரை அப்படின்னாலே கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி ரொம்ப விசேஷம். தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடணும். மிளகு தீபம் ஏற்றி கண்டிப்பாக கோயில் எல்லா கோயிலையும் இப்போ விசேஷமாக எடுத்து, அதனால் எல்லா கோயிலையும் கிடைக்கும். அந்த மிளகு தீபம் ஏற்றி மனசார வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, உங்களோட பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். மேஷராசியில் குரு, கன்னி ராசியில் கேது மற்றும் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். இன்னைக்கும் பகை ருண ரோகஸ்தானமாகிய சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், கூடவே கேது பகவானும் இருக்கார். இன்னைக்கு ஒரு ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் போயிட்டே இருக்கும், அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கும் அற்புதமாக நம்ம முயற்சிகளை பண்ணணும், உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு மாற்று மருத்துவத்தை வச்சு சமாளித்து ஓடிடுவீங்க. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு ஆற்றல் அதிகரிக்கும், தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். ஏன்னா நீங்கள் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி வேலை செய்ய போகிறீர்கள், அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு வந்து தானே ஆகணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் மாற்று மருத்துவத்தை நாடலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் அவர்களுக்கு. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் தகவல்கள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் நாள். அப்பா, இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க உங்கள் வீட்டுக்கு வரலாம், காலையிலே வந்துடுவாங்க, நீங்கள் பேப்பர் படிக்கும்போதே வந்துடுவாங்க. வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அப்படி இப்படி நாங்கள் பக்கத்தில் இருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அப்படி இப்படிலாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். உதவி ஏதானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். ஏன்னா என்றைக்குமே திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நல்லது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உடனே வருவாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கிறவங்க குழந்தைகள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சில சம்பவங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இன்றைய தினமும் குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு வியந்து போவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான தகவல் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் நாள். கலர்ஃபுல் டே. சூப்பர். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்லேன்னா, நீங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்ல வேலை செய்யணும். மேலதிகாரிகளோ நிர்வாகிகளோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வேண்டிய உயர்வுகளை கொடுப்பாங்க. நீங்கள் விரும்பி இடமாற்றம் கூட கிடைக்கும். அரசாங்கத்துறையில் இருக்கிறவாள்லாம் நல்ல வேலை செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான இடமாற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு இல்லத்தரசிகளுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதம் இருக்காது. குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தரசிகள் உற்றார் உறவினர்கள் வருகையால் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மருத்துவ செலவுகள் குறையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியம் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கும் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல கேது பகவானோட சந்திர பகவான் இணைந்து உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குறார். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்களும் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சில நன்மைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியாக சில திருப்பங்களை கொண்டு வந்து அதிரடியான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் தொலைபேசி மூலம் வரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் இனிமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். உடனே பாட்டு பாடின்னு கிளம்பிடாதீங்க. அற்புதமான நாள். புரியுறதா? தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் கூட சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு சில வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா நீங்கள் உழைக்கிறதுக்கு சிங்கம். சரியா? எந்த உழைப்பாக இருந்தாலும் அருமையாக செய்வீங்க, விடமாட்டீங்க. அதனால இன்னைக்கு உங்கள் வேலைகள்லாம் சிறப்பாக அமையும். வருமானம் வந்து சேரும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான ஒரு உறவு பலப்படும். விருந்தினர்களின் வருகை இருக்கலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். எதிர்பார்க்கும் சில நிகழ்ச்சிகள் தொழில் வியாபாரத்தில் நடக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திர பகவான் ஜென்மராசியில தான் இருக்கார். கேது பகவானும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கார். மனதளவில் கொஞ்சம் டென்ஷன் தான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றது? சரி, சந்திர பகவானால இன்னைக்கு கொஞ்சம் சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு வரும். சமாளிங்க. சவாலே சமாளி, அவ்வளோதான். கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கும்போது இன்னைக்கு பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தாலே போதும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகிட்ட தேவையில்லாத டென்ஷனை காமிக்கப்படாது. தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்கள்லாம் கொஞ்சம் ஒருவா வாழ்கிட்டெல்லாம் சல்லுபுல்லுன்னு இருந்தீங்கன்னா கூட்டம் வராது. கூட்டம் வரலன்னா வியாபாரம் ஆகாது. வியாபாரம் ஆனால் லாபம் எங்கேருந்து வரும்? அதனால் லாபம் வரணும்னா வியாபாரம் முன்னேற்றம் வேணும். முன்னேற்றம் வேணும்னா வாடிக்கையாளர்கள் வரணும். அதனால் வாடிக்கையாளரோட திருப்தியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். படிப்பில் ரொம்ப கூர்ந்து படிக்கணும். இந்த வீட்டுக்கு வந்தால் கூட செல்ஃபோனெல்லாம் நோண்டப்படாது. புரியுதா? கொஞ்ச நேரம் ஏதோ பாருங்க. அடுத்தபடியாக ஸ்கூலில் இருக்கும்போது நல்லா படிக்கணும். ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கிறது கேட்கணும். புரியுதா? முதல்ல ஸ்கூலுக்கு போகிற பழக்கம், அடுத்தது படிக்கிற பழக்கம், அப்புறம் கேள்வி கேட்குற பழக்கம். இதனால என்ன அதனால என்னன்னு கேள்வி கேட்கணும். அப்பப்போ தான் முன்னேற முடியும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. வேணும்னா மாற்று மருத்துவத்தை நாடுறது தப்பே கிடையாது. அதை எடுத்துக்கிறது சித்தா, யூனானி, ஆயுர்வேதம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கும் புதிய முயற்சிகள்லாம் வேண்டாம். சாதாரணமாக எடுக்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு டெவலப்மெண்ட்டு யாரையாவது போய் பார்க்கணும், ஏற்கனவே ஒரு விசாக்கோ எதுக்கோ போயிருக்கீங்க, அதெல்லாம் முன்னேற்றத்துக்கு பார்த்துக்கோங்க. என்ன புதுசாக ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வேண்டாம். சரியா? கவனமாக இருந்தால் போகும். அதுமாதிரி வாகன பயணம், உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாருமே கன்னிராசியை சேர்ந்த எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க.
இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எனும் அடர்நிலம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அயனசைன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல எது பகவானும் இருக்கார். அதே சமயம் சந்திர பகவான் அங்கே வந்துட்டார். செலவுகளை வைக்காம விடுவாளா? கண்ணாபின்னான்னு செலவு பண்ணாமல் விருந்து கேளிக்கைகளே செலவு பண்ணுங்க. சரி, இப்போதானே ஜனவரி 1 வந்தது, செலவெல்லாம் பண்ணினீங்கள்ல, ஜாலியாக இருந்தீங்கள்ல, மறுபடியும் இன்னைக்கு உங்களுக்கு 4ஆம் தேதி இதே மாதிரி வருது. சரி, என்ஜாய் பண்ணுங்களேன். என்ன இப்பன்னு சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமை இருக்கும். கண்டிப்பாக விருந்து கேளிக்கைகள்லாம் வெளியில் போகணுங்கிற போது கணவன் மனைவி என்ன சண்டையாக போட்டுன்னு போவாங்க? ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சரியா, குடும்பத்தினரையும் கூட்டின்னு போங்க. அது எதுக்கு சுவாமி அப்படிங்கிறீங்களா? சரி, 2 பேரும் போங்க, இல்லைன்னா குடும்பத்தையும் கூட்டின்னு போங்க, தப்பு கிடையாது. சந்தோஷமாக செலவு பண்ணிட்டு வாங்கோ. உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்களில் கவனம் செலுத்துவார்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கண்டிப்பா வெளியில போய் சாப்பிட்டு வரணும், ஜாலியா இருந்துட்டு வரணும்னா யாருக்கு தான் கஷ்டம் சொல்லுங்க? என்ன கூப்பிட்டா கூட நானும் வருவேன். அதனால சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக பணிபுரிவார்கள். அதான் ரொம்ப அழகாக வேலை செய்வாங்க. நீங்கள் எப்படி நல்ல ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கேட்டு அப்படி இப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான சில முன்னேற்றமான தகவல் வந்து சேரும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நம் சாம்பல் வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மைகள் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், கேது பகவான் இருக்கார். இன்னைக்கு ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு லாபம் நிறையா வரணும் அப்படின்னா பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. சரியா? ஏன்னா கேது பகவானுக்கு ஞானக்காரகனுக்கு பிள்ளையார் தான். பிள்ளையாரை வேண்டின்னு இன்னைக்கு காரியத்தெல்லாம் ஆரம்பிங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அதனால நீங்கள் விடாதீங்க. அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும், அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் உயர்வான ஒரு சூழ்நிலை நிலவும். நீங்கள் கேட்குற உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபம் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். அதே நேரம் கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மேன்மையான ஒரு தகவல் முன்னேற்றம் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எனும் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். நீங்கள் கேட்கலாம், என்னங்க முதல்ல ஆரம்பத்தில் வந்து விநாயக பெருமான வழிபாடுன்னு சொல்லுங்க, இன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனோட பையன் தானே, அதனால முதல்ல விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க காலையில் எழுந்தோடனே. அடுத்து மீனாட்சி அம்மனையும் வழிபாடு பண்ணுங்க. பண்ணிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிங்க. அற்புதமான ஒரு திருநாளாக உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றியடையும் நாள். ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல இன்னைக்கும் சந்திர பகவான் இருக்கார், கேது பகவான் இருக்கார். உங்களை ஓடு 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 வேலையை செய்யும்பார். நீங்கள் அந்த எண்ணங்களெல்லாம் அருமையாக செஞ்சு வெற்றி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. அதேமாரி உத்தியோகத்திலலாம் பொறுப்புகள் கூடலாம். ஃபைலுக்கு மேலே ஃபைல் வந்துட்டே இருக்கும். ஒரு ஃபைலை முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காருவீங்க, இன்னொரு ஃபைல் வந்து உட்காரும். சரி, அதெல்லாம் அழகாக செய்யுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயலாற்றுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் மேன்மை அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் சந்தனம் வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா.
மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். ஏன்னா 2-3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நேத்திக்கு தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தீங்க ஓரளவுக்கு. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த நாளை நீங்கள் அருமையாக உபயோகப்படுத்திக்கணும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. குடும்பத்தினர் சில யோசனைகளை கூறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் அருமையான போக்கு தென்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த தேக்கநிலை அகன்று உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் வந்து சேரலாம். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட ரோஸ் வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. இந்த சந்திர பகவான் 2 நாள் தான் இருப்பார், அடுத்து ஓடிண்டே இருப்பார். புரியுதா? அதனால இன்னைக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. கணவன் மனைவி குடும்பம்ங்கிறதால இன்னைக்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை நீங்களே எடுத்துக்கக்கூடாது. வந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத தான் பார்க்கணும். புரியுதா? கோச்சிக்கக்கூடாது. நீங்கள் அவங்க கோச்சிக்கிட்டாங்களோ கூட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் மேலதிகாரிகளை அனுசரித்து தான் போகணும். நம்மளுக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு பேசிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா உத்தியோகம் வேணுமோ இல்லையோ. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொன்னதெல்லாம் போய் இப்போ உத்தியோகம் எல்லாருக்குமே லட்சணம். ஆண் பெண் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே உத்தியோகம் நல்ல லட்சணம். அதனால் இந்த உத்தியோகம் புருஷ லட்சணங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் இதெல்லாம் வரலாம். அதனால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. தேவையில்லாத பேச்செல்லாம் அவங்கக்கிட்ட பேசிக்க வேண்டாம். சரியா? அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வது அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட வெண்மை வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். நேற்றுக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். நேற்றுக்கு கலகலப்பாக இருந்தீங்க, இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் வருமானம் அதிகமாக வரும், நிறைய கையில் இருக்கும். பர்ஸில் பார்த்தீங்கன்னா கனமாக இருக்கும் பர்ஸு. என்ன அது கலகலப்பான நாள், ஜாலியாக செலவு பண்ணிங்க. இன்றைக்கி மகிழ்ச்சி என்னென்ன, பர்ஸு இழைச்சா கூட பணம் இருக்கும். அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சி. குடும்பத்துலேயும் சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க. கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒற்றுமை சூப்பர், ஜாலியாக போயிட்டு வாங்க. என்ன தான் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜென்ம ராசியில் ராகு இருக்காரன்லாம் கவலைப்படாதீங்க. மனசில் ஒரு சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. புரியுதா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கேட்குற சலுகைகள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி சும்மா அப்படியே பம்பரம் போல் சுழல போகிறீங்க. அதுக்கு உண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும், லாபங்கள் வந்து சேரும். அதை விட முக்கியமாக நண்பர்கள் இன்றைக்கி ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. ஜாலியாக அந்த நண்பர்களோட போயிட்டு வாங்க வெளியில். சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான சூழ்நிலையில் உத்தியோகத்தில் இருப்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும்.
கண்டிப்பாக நடந்தது அப்படின்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். சரியா? இன்றைக்கி அற்புதமான நாள், உபயோகப்படுத்திக்கோங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.